ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் 306 வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் குழு அமைக்கும் பணி நிறைவு. தொகுதி பார்வையாளர் பெருநர்கிள்ளி தேர்வு செய்தார். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 306 வாக்குச்சாவடிகளில் PLC வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் குழு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் ஆலோசனைப்படி மணலூர்பேட்டை பேரூராட்சியில் தொடங்கி கடந்த 30 நாட்களாக தொகுதியில் முகாமிட்டு சூளாங்குறிச்சியில் நிறைவு பெற்றது. இதில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் பார்வையாளரும் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான பெருநர்கிள்ளி வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் குழு அமைத்து ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். உலகெங்கும் வாழ்கிற திராவிட மானுட சமுதாயத்திற்கு பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற அந்த மகத்தான தலைவர்களின் கொள்கையை கொண்டு போய் விதைக்கிற சேர்க்கிற பணியில் இருக்கிற என்னை ரிஷிவந்தியம் தொகுதி பார்வையாளராக நியமனம் செய்து உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்வாய்ப்பினை கழக தலைவரும் திராவிடத்தின் முதல்வருமான அண்ணன் ஸ்டாலினும், திராவிடத்தின் பிள்ளை துணை முதல்வர் உதயநிதி அவர்களும், நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர், இந்த தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களும், உங்களுடைய உள்ளம் கவர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆருயிர் இளவல் வசந்தம் கார்த்திகனுடைய வழிகாட்டுதலோடு கட்டளை ஏற்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சூளாங்குறிச்சி ஆய்வு கூட்டம் என்பது மணலூர்பேட்டையில் நிறைவு பெறுகிறது. ஏறத்தாழ 360 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 306 வாக்குச்சாவடிகள் ரிஷிவந்தியம் தொகுதியில். இந்த 306 வாக்குச்சாவடிகளிலும் நிறைவு பெறுகிற நிகழ்ச்சி சூளாங்குறிச்சியில் இருக்கிறது. ஒரு 30 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் சூளாங்குறிச்சியை பார்க்கிற பொழுது இன்றைக்கு எனக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நீங்கள் காட்டுகிற அந்த எழுச்சியும் முக மலர்ச்சியும் உங்களை நான் உளமாற பாராட்டுகிறேன். எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 உறுப்பினர்கள் கொண்ட அற்புதமான ஒரு ஊர் சூளாங்குறிச்சி. அந்த உறுப்பினர் அட்டை வச்சு கழக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அந்த பக்கத்துல கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. திமுக உறுப்பினர் அட்டை. ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், 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 மகிழ்ச்சி. PLA-C என்பவர்கள் களப்பணியாளர்கள், PLA-2 என்பவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை செயலாளர்கள், இந்த நிர்வாகிகள் எல்லாம் கைகோர்த்து ஒரு 100 ஆண்டு கால இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 20ஆம் நூற்றாண்டில் பார்ப்பனர் அல்லாத சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று பரிணமித்து விடுதலை இந்தியாவில் ஒரு மாநில கட்சி 100 ஆண்டுகளையும் கடந்து இளமையாக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மாநில கட்சி 7 முறை ஆண்ட வரலாறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் சாரும். இப்படி 7 முறை ஆண்ட கட்சிக்கு இளைஞர்கள் மாறி மாறி வருவதை வரவேற்பதற்காகத்தான் இந்த ஆய்வு கூட்டம். இந்த ஆய்வு கூட்டத்தில் இருக்கிற PLA-C என்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற களப்பணியாளர்களும், பூத் ஏஜென்ட் என்று சொல்லுகிற PLA-C-2 வாக்குச்சாவடி முகவர்களும், கழகத்தினுடைய முன்னோடிகளும், கிளை செயலாளர்களும், நேற்று வரையிலும் நீங்கள் ஆற்றிய பணி, சூளாங்குறிச்சி 6 வாக்குச்சாவடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடுதலாக வாக்கு பெற்று தரக்கூடிய வாக்காளர்கள் என்கிற பாராட்டுக்குரியவர்கள் என்பதனில் நான் உளமாற உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் இனி வரும் காலங்களில் எப்படி வரப்பு கட்டி நீர்பாய்ச்சி விவசாயம் செய்கிறோமோ, ஆங்கிலத்திலே சிஸ்டமேட்டிக் என்று சொல்லுவார்கள், ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். 90 வயது முதியவரும் 18 வயது இளம் வாக்காளரும் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர் வாக்களிப்பாரே ஆனால் வாக்குப்பெட்டி பீப் என்று சத்தம் வந்து
அது உதயசூரியனுக்கு பதியப்பட்டால் வாக்கு எண்ணிக்கையில் வருமே தவிர வயது தெரியாது. ஆனால் வாக்காளர்களை சந்திப்பதற்கு இன்றைக்கு வயது தேவைப்படுகிறது. என்ன மாதிரி வயது என்றால், இன்றைக்கு தம்பிகளா மாறி வருகிற உலகத்திற்கேற்ப கணினி உலகத்தில் இருக்கிறோம். கைபேசி புரட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கழகத்தில் 23 அணிகளில் தகவல் தொழில்நுட்ப அணி என்று ஒன்று இருக்கிறது. அந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய பணி என்னவென்றால், இந்த அணிகள் எல்லாம் கைகோர்த்து கொண்டு மாறி வர உலகத்திற்கு ஏற்ப நான் மூத்த உறுப்பினர், கட்சிக்காரன், எனக்கு பொறுப்பு வேண்டும் என்று கேட்பது உங்களுடைய உரிமை. ஆனால் அண்ணா காலத்திலே, கலைஞர் காலத்திலே ஆற்றிய தேர்தல் பணி என்பது வேறு. இன்றைக்கு இந்த கணினி புரட்சி இருக்கிறதுனாலே, கைபேசி புரட்சி இருப்பதனாலே, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய தந்த கொள்கையும் விட்டு சென்றிருக்கிற அரசியல் சித்தாந்தத்தையும் இந்த இளைய தலைமுறைக்கு திரும்ப 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 சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் எவ்ரிடே எஜுகேட்டட் என்று. ஒவ்வொரு நாளும் அரசியல் படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்த சமூகம் வாழ்வியல் என்பதனை ஏனோ தானோ என்று அலட்சியமாக வாழக்கூடிய மக்கள். பந்து போன்ற சிந்தனை, எதையும் உள்வாங்குவதில்லை. பந்தை ஒரு இடத்துல பிடிச்சு வைக்க முடியாது, அது அடித்தால் எதிர்த்து வரும். அது போன்ற பந்து போன்ற சிந்தனையில் தான் இன்றைய இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் மத்தியில் இந்த இனத்தை, மொழியை காப்பாற்றக்கூடிய கடமை உணர்வை ஏற்றுக்கொண்டதுதான் அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் உடன்பிறப்புகளாக, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த கடமை உணர்வு இருக்கிறது. ஆகையால்தான் இந்த இயக்கம், கழகம் உங்களிடத்திலே பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறது. எனவே இந்த பொறுப்பேற்றிருக்கிற நீங்கள் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும். 306 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 306 வாக்குச்சாவடியில், ரிஷிவந்தியம் தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 வாக்கு எதிரணியினர் கள்ள ஓட்டோ, இல்லாத ஓட்டோ, இறப்பு ஓட்டோ பதிவு செய்தால் 306 வாக்குச்சாவடிகளில் 3060 வாக்கு எதிரணிக்கு போய்விடும். இது யாரு வள்ளூர் பார்வையில் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்? இந்த 6 வாக்குச்சாவடியினுடைய பாக முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், BLA 2. ஆகவே நீங்கள் அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விட மாட்டார், ஒன்றே ஊற்ற மாட்டார். அதோட இல்ல, பணக்கார பொதுக்குழு அண்ணன் ராஜ் இருக்கிறார். ஆக இப்படி கடமை உணர்வை நீங்கள் ஆற்ற வேண்டும். ஏன் இவ்வளவும் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எல்லோரும் பொறுப்புள்ளவர்கள், கடமை தவறாமல் பணியாற்றக்கூடியவர்கள். உங்களுடைய அன்பு மகள் மகப்பேறு மருத்துவத்திற்கு தயாரானால் ஒரு தாயும் தந்தையும் எப்படி மகளுக்கு குழந்தை பெறுக்கிற வரையிலும் கடமையாக தவறாமல் இருப்பார்களோ, கவனமாக இருப்பார்களோ, அதை போல உங்களுடைய அன்பு மகளுக்கு திருமணம் தேதி உறுதி செய்து அழைப்பிதழ் கொடுத்து விருந்து கொடுக்கிற வரையிலும் எவ்வளவு பொறுப்பாக இருப்பீர்களோ, அதை போல தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைகோர்த்து கொண்டு தான் பிறந்த வீடு, சொந்த வீட்டிலிருந்து துவங்க வேண்டும், வாழ்கிற தெருவிலிருந்து துவங்க வேண்டும். ஊர் முழுவதும் சுற்றி தெரு பிரச்சாரம், தென்னை பிரச்சாரம் செய்து கழக அரசினுடைய சாதனைகளை, திட்டங்களை எடுத்து சொல்லி இந்த இயக்கத்திற்கு வாக்கு சேகரித்து வெற்றியை குவித்திட வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அதுதான் இந்த குழுக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் ஏறத்தாழ 30 நாட்கள் 306 வாக்குச்சாவடியும் என்னுடைய பணிச்சுமைகள் எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு கழகமிட்ட ஆணையை ஏற்று நிறைவாக இன்றைக்கு நிறைவேற்றுகிற பணி சூளாங்குறிச்சியில் இருக்கிறது. நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு ரிஷிவந்தியம் தொகுதியிலே பார்வையாளர் என்கிற பொறுப்பேற்று சுற்றுப்பயணம் செய்ததிலே மிக மன நிறைவோடு இருக்கிறேன். இந்த தொகுதி மக்களை பாராட்டுகிறேன். தொகுதி மக்கள் மாத்திரமல்ல, தொகுதியில் இருக்கிற அத்தனை ஒன்றிய செயலாளரும், நகர செயலாளர்களும், அதை தாண்டி கிளை செயலாளர்கள் காட்டிய அன்பு, அதை தாண்டி வாக்குச்சாவடி முகவர்கள் BLA 2, அதை தாண்டி களப்பணியாற்றுகிற
பிஎல்ஏசி களப்பணியாளர்கள் எல்லோருடைய இன்முகமும் அவருடைய பண்பும் காட்டிய ஆர்வமும் பார்க்கிற பொழுது 2021 இளவல் வசந்தம் கார்த்திக்கு நீங்கள் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருந்தாலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்கள் என்பதற்கு சான்றாக 306 வாக்குச்சாவடியிலும் களப்பணியாளருடைய தேர்வும் பாக முகவர்கள் பூத்து ஏஜென்ட் தேர்வும் கிளை செயலாளருடைய பணியும் ஒன்றிய கழகத்தினுடைய பணியும் அதைத் தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அவைத்தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். கழகத்தின் கட்டுமான பணி ரிஷிவந்தியம் தொகுதியிலே கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது என்று நான் உளமாற பாராட்டுகிறேன். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கி என்ன சாதித்திருக்கிறது என்று உங்களுக்கு நீங்களே கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். சாதிக்கப்பட்ட திட்டங்களை சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் பத்தாது, 100 நாள் என்னால் தொடர்ந்து பேச முடியும். ஆனால் ஒரு சிலதை மட்டும் சொல்லி நான் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய இந்த ஆய்வு இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஆகையாலே ஒரு 10 மணித்துளிகளில் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கி அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இருமொழி கொள்கையை நிறைவேற்றினார். சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று சட்டத்தை தீட்டினார். ஆனால் அண்ணா நம்மிடத்திலே இயற்கை செய்த சதியால் 2 ஆண்டுகளில் பறித்து விட்டது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 69 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். வந்த பிறகு கலைஞர் தீட்டிய திட்டங்கள் ஏராளம். அதை சொல்லிக்கொண்டே போகலாம். பல நெருக்கடி நிலைகளை சந்தித்தோம். ஆனால் அதற்கு பிறகு 4/7/77 நம்மிடத்திலே இருந்து சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று துவங்கி திரைப்படத்திலே விவசாயி நண்பன் என்று நடித்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்களிடத்திலே உலகுக்கு உணவு படைக்கக்கூடிய உழவர் சமுதாயம் யாரெல்லாம் மோட்டார் பம்ப் செட் இருக்கு கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். மோட்டார் பம்ப் செட் வச்சிருக்கிற விவசாயிகள் ஏறத்தாழ 4இல் 1 பங்கு வச்சிருக்கீங்க. இப்ப 500 பேர் ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னா அதுல ஒரு 50-60 பேருக்கு இருக்கு. 81 நாராயணசாமி நாயுடு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா குறைங்கன்னு போராட்டம் பண்ணார். திருச்சியில மாநாடு. எம்ஜிஆர் ஆட்சி விவசாயிகளை குருவியை சுடுவதை போல சுட்டது மாத்திரமல்ல, பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பழனிக்கு போனவன்லாம் இடைமறித்து கொள்ளிடம் காவேரியில் அடித்து கைகாலை முறித்து தூக்கி எறிந்தார்கள். நடந்தது 1981-82 ஆண்டுகள் 45 உருண்டோடி போய்விட்டன. நம்மிடத்திலே இன்றைய புதிய தலைமுறைக்கு அந்த வரலாறு தெரியாது. அல்லது வாழையடி வாழையாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளும் சொல்ல மறந்த கதையாக சொல்வது இல்லை. 3வது முறையாக முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். பதவியேற்கிற மேடையில் கோப்பை எடுத்து வர சொல்லி உலகுக்கு உணவு படைக்கிற உழவர் சமுதாயம் வள்ளுவனின் 1330 குறளில் மிக முதன்மையான குறள் உழுதுண்டு வாழ்வானே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் என்கிற அந்த குறளின் அறத்திற்கேற்ப தலைவர் கலைஞர் எம்ஜிஆரிடத்திலே 1 பைசா குறைக்க சொல்லி நாராயணசாமி நாயுடு கேட்டார். இதோ நான் இருக்கிறேன் என்று மேடையிலே பதவியேற்கிற மேடையில் ஒரு கையெழுத்து போட்டார். அன்றும் இன்றும் என்றும் இலவச மின்சாரம் என்கிற மகத்தான திட்டம் விடுதலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுகிற விவசாயிகள் எத்தனை பேர் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார்கள்? இந்த திட்டம் தொடர்வதனால் என்ன லாபம்? இங்கே கையை உயர்த்த சொன்ன பொழுது சிலருக்கு தயக்கம் இருந்தது. சிலர் தூக்கவே இல்லை. அவர்கள் நிலமற்றவர்கள். நான் உணர்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு கோபம் வரும். நிலம் உள்ளவர்களுக்கு, ரெட்டியாருக்கு, உடையாருக்கு, வன்னியருக்கு மோட்டார் பம்பு செட்டு கொடுத்தீங்க, எனக்கு என்னன்னு கேட்கக்கூடும், கேட்கவும் வேண்டும். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த நிலவுடைமை உள்ள நிலமற்றவர்கள் நிலவுடைமை உள்ளவர்கள் என்கிற ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது
ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆரிய பார்ப்பனர்கள் வருணம், மனு தர்மம், சனாதனம் என்று தொழில் ரீதியாக பிரித்தது அவர்கள் குற்றம். ஆனால் திராவிட இயக்கம் தோன்றி சமப்படுத்தியிருக்கிறது. அதிலே கலைஞர் இலவச மின்சார திட்டம் கொடுத்ததற்கு காரணம், இவர்கள் உழவு தொழிலை செய்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும். இப்படி உயிர் வாழ்கிற உழவு தொழில் செழித்தால்தான் நிலமற்ற கூலி தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிலமற்ற கூலி தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். விவசாயம் இல்லை என்றால், எல்லா நிலங்களும் தரிசாக இருக்கிறது என்றால் என்ன ஆகும்? கால்நடைகளுக்கு பசுமை கிடைக்காது, உயிர் வாழ்வதற்கு உணவு கிடைக்காது, நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காது. அப்ப நிலமற்ற விவசாயிகளுக்கு வேலை கிடைப்பதும், நிலம் உள்ளவர்கள் உணவு உற்பத்தி பண்ணுவதற்கும், கால்நடைகளுக்கு தீவனம் கிடைப்பதற்கும் அற்புதமான தொலைநோக்கு திட்டத்தை சிந்தித்து வழங்கிய மகத்தான தலைவர் உலகத்திலேயே கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த கலைஞரையும் சாடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் புழுதி வாரி தூற்றுகிற அண்ணாமலை போன்ற அழுக்கு சிந்தனை உள்ள சிறுமதியாளர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த திட்டத்தினுடைய விளைவு. அதே போல 2006 ஆட்சிக்கு வருகிறார். விவசாயிகள் வாங்கிய 2001, 2006 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. செய்தித்தாட்களை பார்த்தால் வங்கி கடன் சப்தி செய்கிறேன் என்று தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள், தாய்மார்கள் வைத்த தங்க நகைகள் மீட்க முடியாத போராட்டம், இதையெல்லாம் பார்த்து துடித்து போன தலைவர் 2006 5வது முறையாக ஆட்சிக்கு வருகிறார். வருகிற பொழுது வங்கியில் வைத்திருக்கிற எல்லா கடனும் ரத்து என்று சொல்லுகிறார். ஜெயலலிதா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். கொடுத்தார். 7000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்கள் எல்லா விவசாயிகளுக்கும். அதனுடைய தாக்கம் இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு 70,000 கோடி தள்ளுபடி செய்வதற்கும் கலைஞருடைய சிந்தனை தான், அவர் திட்டம்தான் இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு பயன்பெற்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு தலைவருடைய திட்டம், சிந்தனை இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை இளைய தலைமுறையிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் நீங்கள். அதே போல அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று 7வது முறையாக 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ஆட்சி பொறுப்பு இருக்கிற அதே மேடையில் கோப்பை எடுத்து வர சொல்லி, விடுதலை இந்தியாவில் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், உலகிலேயே கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் கொடுத்த ஒரே ஆட்சி நமது அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி தான், நமது கழக ஆட்சி தான். எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 2000 ரூபாய் 2 தடவை கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? தாய்மார்கள் 2,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 4000 ரூபாய் 2 முறை தவணை முறையில் கொடுத்த ஒரே ஆட்சி நமது ஆட்சி தான். கொரோனா நிவாரண நிதி கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த சூளாங்குறிச்சியில் இருந்து குடும்ப தலைவிகள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். சூளாங்குறிச்சியில் இருந்து வாழக்கூடிய குடும்ப தலைவிகள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, பகண்டை கூட்டுரோடு என்று பக்கத்தில் இருக்கிற தலைநகருக்கு சென்று தனியார் நிறுவனமோ அல்லது சித்தால் கொத்தால் வேலைக்கோ, சூளாங்குறிச்சியில் உற்பத்தி பண்ணுகிற உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கோ சென்று வருகிற அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில்தான் கட்டணம் இல்லாத விடியல் பேருந்து பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிற திட்டம். கட்டணம் இல்லாத விடியல் பயணம். அந்த கட்டணம் இல்லாத விடியல் பயணத்தில் என்ன நன்மை என்று கேட்கக்கூடும். சில செய்திகளை சொன்னால்தான் புரியும். எனவே அந்த அளவில் ஒரு நாளைக்கு குடும்ப தலைவி பேருந்திலே பயணம் செய்து வந்தால் 50 ரூபாய் மிச்சம் என்றால், மாதம் 20 நாட்கள் பயணம் செய்கிற குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மிச்சம். இந்த 44 மாதமா 44,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு மிச்சப்படுத்திருக்கிறோம். இந்த அற்புதமான திட்டம் மோடி பிறந்த குஜராத்தில் இருக்கிறதா? மோடியை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா என்றால் பிற மாநிலங்களில் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி 1,30,00,000 குடும்ப தலைவிகளுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று 1,30,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த திட்டங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாராட்ட மனதை உருவாக்கி கொள்ளுங்கள்.
விரைவாக எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார். ஆனால் மத்தியில் இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் நிர்மலா சீதாராமனும் மாநிலத்திற்கான உரிமையை கொடுப்பதில்லை. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் 4 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டம் 4 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய், ஆக 8 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அற்புதமான திட்டம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். காலை உணவு திட்டம் 35,000 பேருக்கு காலை சிற்றுண்டி திட்டம் தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தனை திட்டங்களையும் வாரி வழங்கி ஒடுக்கப்பட்ட சமூகமாக, அடக்கப்பட்ட சமூகமாக 6000 ஆண்டு காலம் 2000 ஆண்டு காலம் அடக்கப்பட்டவர்களாக இருந்த திராவிட தமிழர்களை இன்றைக்கு உலகரங்கில் உயர்த்தியவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்து திராவிட தமிழினத்தினுடைய 4ஆம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதை போல இந்த 4 தலைவர்கள் இந்த தமிழினத்தை உருவாக்கிதான் பல்வேறு திட்டங்களை சட்டங்களாக்கி சட்டத்தின் மூலமாக நிர்வாகத்தை தந்து இன்றைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். இங்கே பார்த்தேன், வன்னியர் இருக்கிறார், உடையார் இருக்கிறார், ரெட்டியார் இருக்கிறார், யாதவர் இருக்கிறார், அகமுடியர் இருக்கிறார், இந்து இருக்கிறார், இஸ்லாமியம் இருக்கிறார், கிறித்துவம் இருக்கிறார். ஆனால் எல்லோரும் இன்றைக்கு ஒரு குடையின்றி நிற்கிறோம் என்றால், தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது என்றால், மத கலவரம் இல்லாமல், சாதி கலவரம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், பெரியார், அண்ணா, கலைஞரின் தத்துவமும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற வெப்பம்தான் இன்றைக்கு நாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். கொஞ்சம் காதுகளை கொடுங்கள், செவிகளை மடுங்கள். நாம் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும், கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், வேலை கிடைத்து அவன் ஊதியத்தை பெற வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். ஆனால் இது தொடரக்கூடாது என்று பாரதிய ஜனதா என்கிற சங் பரிவார் கூட்டம் விரும்புகிறது. மொழியை அழிக்க வேண்டும், திராவிடம் என்கிற சொல்லை அழிக்க வேண்டும், தமிழர்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எப்படி இலங்கையில் சிங்களவர்கள் அழித்தார்களோ அதை போல இன்றைக்கு தமிழர்களை அழிக்க டெல்லியில் இருக்கிற சங் பரிவார் கூட்டம், RSS கூட்டம், இந்தி பேசுகிற அந்த சனாதான தலைவர்கள் நம்மை அழிக்க முயற்சி செய்கிறார். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கேடயமாக தமிழையும் திராவிட இனத்தையும் பாதுகாக்கிற மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான். ஆகையால் தான் இந்த இயக்கத்தின் மீது எல்லோரும் குறி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை என்ன செய்கிறார்? வேட்டியை மடிச்சு கொண்டு அண்ணா சிலைக்கு வருகிறேன் என்றார். அண்ணா சாலைக்கு வராராம். இங்க இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா செங்கல்லை கொடுத்து எழுப்பப்பட்ட அறிவாலயத்தின் செங்கல்லை உருவாமல் விடமாட்டேன் என்று ஆணவத்தோடு அண்ணாமலை பேசுகிறார். என்ன காரணம்? இந்த இனத்தை அழித்து விட வேண்டும், திராவிடத்தை ஒழித்து விட வேண்டும் என்று பார்ப்பனர்கள் கங்கணம் கட்டி RSS இன்றைக்கு அண்ணாமலையை ஏவி விட்டு இருக்கிறது. அவர் இன்றைக்கு வெறி தலைக்கு ஏறி தெருவிலே சாட்டையால் எடுத்து அடித்துக் கொண்டு நிற்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவன் கொள்கையை பேச வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்ல வேண்டும். திமுக செய்திருக்கிற குற்றங்களை சொல்ல வேண்டும். திட்டங்களை பாராட்ட மனம் இல்லாமல் குற்றம் சொல்வதற்கு குற்றம் இல்லாத இந்த ஆட்சியை இன்றைக்கு தெருவில் நின்று சாட்டையால் அடித்துக் கொள்ளுகிறான் என்றால் அவனுக்கு பதவி வெறி இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அண்ணாமலையனுடைய கூற்று. ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்திவிட்டு இன்றைக்கு மகத்தான தலைவர் பெரியார் ஆணாக பிறந்து பெண் விடுதலை கேட்டார், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார், பெண் கல்வியை கொடுத்தார். பெண்கள் ஒரு பிள்ளை பெறும் இயந்திரம் அல்ல, சமூகத்தில் அவர்கள் சமபங்கு உண்டு படிக்க வேண்டும், கல்வி அதிகாரத்தை பெற வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்கிற பெண் உரிமை பெற்று தந்த மகத்தான தலைவர் பெரியார். ஆணுக்கான கடமைகளை ஏராளம் செய்திருக்கிறார். அடக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக, புழிவிலும் கேவலமாக அடக்கப்பட்ட இந்த மானுட சமுதாயத்தை 100 ஆண்டு காலத்தில் மூத்திரப்பையை சுமர்ந்து அம்மா அம்மா என்று கதறி ஒரு கொள்கையை, சித்தாந்தத்தை கொடுத்து திராவிட தமிழினத்தை வளர்த்தது மாத்திரமல்ல, காமராஜர், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு ஆளுகிற அண்ணன் ஸ்டாலினை தமிழுக்கும் திராவிட இனத்திற்கும் தலைவர்களை உருவாக்கிய தலைவர் தந்தை பெரியார். அவரை சீமான் நான் பார்க்கிறேன், தீர்க்கிறேன் என்று பாரதிய ஜனதாவிட்ட கைகூலி காசு வாங்கிட்டு இன்றைக்கு பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல
50 வயதில் விஜய் என்பவர் திரைப்படத்தில் நடித்தார். 21 வயதுல திரைப்படத்துக்கு போய் நட்சத்திரமா மிளிர்ந்து அரிதாரம் பூசிக்கொண்டு நடித்தவர் இன்றைக்கு வெற்றி கழகம் என்று ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க இருக்கக்கூடியவர்கள் நியாயமாக கேட்க வேண்டும். அரிதாரம் பூசி திரைப்படத்தில் நடித்து நட்சத்திரமான விஜய் அவர்களே, 30 ஆண்டு காலத்தில் திரைப்படத்தில் விழுந்த நீங்கள் ஒரே ஒரு நாள் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கோ, காவேரி நீர் பிரச்சனைக்கோ, சேதுகால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ, சாதி விடுதலைக்கோ, நீட்டு எதிர்ப்புக்கோ, மொழி விடுதலைக்கோ, இந்தி எதிர்ப்புக்கோ, அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எங்கேனும் ஒரு நாள் போராட்டம் செய்து ஒரு நாள் சிறைக்கு போனது உண்டா? ஒரு சொட்டு வேர்வை சிந்தியது உண்டா? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வந்தால் கேட்பவன் கேனப்பயலாக இருந்தால் எருமமாடு ஏரோப்ளேன் ஓட்டுவதை போல சொல்லுகிற பழமொழிக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகளும் அல்ல, கோமாளிகளும் இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது, அரசியல் தெளிவு இருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கு கழகம் ஆள வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். 234 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது தமிழக நாட்டில். அதில் இன்றைக்கு ரிஷிவந்தியம் தொகுதியை பார்க்கிறேன். பெருமையாக இருக்கிறது, பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. நான் சுற்றுப்பயணம் செய்கிற 306 வாக்குச்சாவடிகளிலும் ஏறத்தாழ எல்லா ஊர்களிலும் தரமான நிழற்கூடையை பார்க்க முடிகிறது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்தியினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் தரமான நிழற்கூடைகள், பேருந்து நிழற்கூடைகள் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வாகனத்தை வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு வழிச்சாலை 2 வழிச்சாலையாகவும், 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாகவும், 4 வழிச்சாலைகள் 6 வழிச்சாலையாகவும் ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து மையப்பகுதியிலிருந்து எல்லா நகரத்திற்கும் சென்று வருகிற அற்புதமான சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல எத்தனையோ தரைப்பாலங்கள் இன்றைக்கு மேம்பாலங்களாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வேலு இடத்திலே நல்ல பிள்ளையாகவும், கழக தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இடத்திலே செல்ல பிள்ளையாகவும் இருந்து 35 அமைச்சர்களையும் சென்று அணுகி எல்லா துறை சார்ந்த திட்டங்களையும் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்து தமிழ்நாட்டிலேயே ரிஷிவந்தியம் தொகுதி முதன்மையாக இருப்பதற்கு பணியாற்றிய உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இளவல் வசந்தம் கார்த்தியை உளமாற நான் பாராட்டுகிறேன். இந்த திறமை எல்லோருக்கும் இருக்குமா என்றால் இல்லை. ஆக திறமை உள்ளவரை, ஓடக்கூடியவரை, திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவரை வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகள், பொறுப்பாளர்கள் எல்லாம் இறுக்கமாக கைகோர்த்து பணியாற்றி கடந்த தேர்தலை விட 2026 அவரை நீங்கள் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க. எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவினுடைய நிலை என்ன? சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்கிறது. பழனிசாமி தலைமை, செங்கோட்டையன் தலைமை, சசிகலா தலைமை, பன்னீர்செல்வம் தலைமை, தினகரன் தலைமை என்று சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிறது. புதிதாக விரைவில் செல்லூர் ராஜு வந்துருவார் போல் இருக்கு அவர் ஒரு தலைமையில. ஆக இன்றைக்கு செல்லரிக்கிற கட்சியாக அதிமுக போய்விட்டது. நான் அதை கண்டு வருத்தப்படுகிறேன். அதிமுக இருக்க வேண்டும். நமக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு 40% திராவிட சிந்தனையோடு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான். 60% கள்ள உறவு இருக்கும். ஆனால் எம்ஜிஆரை போல, ஜெயலலிதாவை போல பழனிசாமி இல்லை. காரணம், அந்த கட்சி இன்றைக்கு உடைவதற்கு, நொறுங்குவதற்கு, நீத்து போவதற்கு காரணம் எம்ஜிஆர் சாதி பலம் இல்லாத தலைவர், ஜெயலலிதா சாதி பலம் இல்லாத தலைவி. அவர்களுக்கு கொள்கை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதிமுகவிலே சாதி என்கிற தலைமை வந்து விட்டது. அதனால் அந்த கட்சி இன்றைக்கு நீத்து போயிருக்கிறது. அதை சங்பரிவார் RSS பாரதிய ஜனதா சுக்குநூறாக உடைத்து, அமித்ஷா ஒரு பக்கம், மோடி ஒரு பக்கம், நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் என்று பார்ப்பன கூட்டங்கள் அந்த கட்சியை சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ சாதி கட்சிகள் தோன்றி நாங்கள் ஆளப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வானத்தை புலந்து வைகுண்டமாக காட்டுகிறேன், மணலை கயிறாக திரிக்கப் போகிறேன் என்று 1/4 நூற்றாண்டாக சில கட்சிகள் சாதியின் பெயரால் தோன்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. பெரும்பான்மையான சாதி தாழ்த்தப்பட்டவர்கள் 2 கோடி பேர் இருக்கிறாங்க.
வன்னியர் 2 கோடி பேர், உடையார் 2 கோடி பேர், அருந்ததியர் 2 கோடி பேர், நாடார் 2 கோடி பேர், தேவர் 2 கோடி பேர், முத்துராஜா 2 கோடி பேர் என்று இத்தனை கோடிக்கும் தமிழ்நாட்டை பிளந்து கொடுக்க வேண்டுமானால் எத்தனை முதலமைச்சர் கொடுக்க முடியும்? ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஹாஸ்பிட்டல் என்று, மருத்துவமனை என்று, பல்நோக்கு மருத்துவமனை என்று சொல்வதைப் போல, எல்லா நதிகளும் கடலில் கலப்பதைப் போல எல்லா சாதிகளையும் சங்கமித்து ஒரு சாதியற்ற தலைமை உலகத்திலேயே இருக்குது என்றால் மதப்பற்று, சாதி பற்று, கடவுள் பற்று இல்லாமல் ஒரு தலைமையை உருவாக்கி இருப்பது பெரியாரின் குருகுலத்தில் படித்த மாணவன், அண்ணாவின் தம்பியாக தமிழினத்திற்கு கிடைத்த மகத்தான தலைவர் கலைஞர் குடும்பத்திற்கு மட்டும்தான் சாதியற்ற தலைமை இருக்கிறது. ஆகையாலேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கலைஞர் ஆண்டார், கலைஞரின் பிள்ளை ஸ்டாலின் ஆளுகிறார், கலைஞரின் பேரன் உதயநிதி ஆளுவார், இன்ப நிதியும் ஆள வேண்டும். காரணம், சாதியற்ற தலைமை தேவைப்படுகிறது. இல்லை என்றால் தமிழ்நாடு சுக்குநூறாக போய்விடும். ஒவ்வொரு சாதிக்கும் முதல்வர் என்றால் நாடு என்ன ஆகும்? அதிகாரம் கிடைக்குமா? வாய்ப்பில்லை. கிடைக்காத ஒன்றை கிடைக்கும் என்று எண்ணி 4 நூற்றாண்டுகளாக சாதி கட்சியில் இளமையை தொடர்ந்து சமூகத்தில் அமைதியை சீர்குலைத்துக் கொண்டு வாழ்வதை விட எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆள வேண்டும். எனவே இத்தனை பொருள்களை உள்ளடக்கி இருக்கிற நீங்கள், ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கிற நீங்கள் இறுக்கமாக கைகோர்த்து 1000 தடைகள் வந்தாலும் அண்ணாமலையோ, சீமானோ, விஜயோ, கள்ள உறவு வைத்திருக்கிற எடப்பாடியோ, எந்த கொம்பானும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 1996 ஜெயலலிதா உட்பட எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடித்தார்களோ அதே போல 2026 எதிர்கட்சிகளை தோற்கடித்து 2வது முறையாக கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற அந்த நாள் விரைவில் வர இருக்கிறது. அதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது. அப்படி பொறுப்பேற்கிற அந்த அமைச்சரவையில் உங்களுடைய மனம் கவர்ந்த அற்புதமான செயல் வீரர் இளவல் வசந்தம் கார்த்திக் அமைச்சராக வருவார். எனவே இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பணியாற்றி கழகத்திற்கு வலு சேர்த்திடுங்கள். இந்த வலு என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அல்ல, ஆட்சியை நிலைத்திட வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் பேசுகிற தமிழ், நான் சார்ந்திருக்கிற திராவிட இனம் வாழ வேண்டும். நான் அடிப்படையில் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருப்பவன், முற்றிலும் சுயமரியாதை பெரியார் கொள்கையை தாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆகையாலே தான் சொல்லுகிறேன், இன்னொரு முறை உங்களை சந்திக்கலாம், சந்திக்காமல் போகலாம். இயற்கை எனக்கு வழிவிடலாம், வழிவிடாமல் என்னை பறித்துக் கொள்ளலாம். ஆனால் செவிமடுத்த உங்களிடத்திலே கேட்கிறேன், நடுநிலையோடு சொல்லுகிறேன், திராவிடம் வாழ்ந்தால்தான் தமிழினம் வாழும். திராவிடம் அழிந்தால் ஆரியம் வாழும். திராவிடம் தாழ்ந்துவிடும். திராவிடம் தாழ்ந்தால் மீண்டும் 2000 ஆண்டுக்கு பின்னுக்கு செல்வோம். கல்வி மறுக்கப்பட்டவர்களாக, உரிமை பறிக்கப்பட்டவர்களாக, ஆண் பெண் என்கிற வேற்றுமையோடு அடக்கப்பட்டவர்களாக வாழ்கின்ற சூழலை உருவாக்குவதற்கு மத்தியில் இருக்கிற சங் பரிவார் கூட்டம், RSS கூட்டம், பாரதிய ஜனதா இன்றைக்கு கைகோர்த்து கொண்டு திசையெட்டும் தமிழகத்தை முற்றுகையிடுவதற்கு மார்தட்டி கொண்டு இன்றைக்கு இனப்பகைவர்கள் அலைகிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு திராவிட தமிழனுக்கும் இருக்கிறது. சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து, இது என் மண், என் மக்கள், என் நாடு என்கிற உரிமையோடு கைகோர்த்து பணியாற்றுவோம். அந்த பணியாற்றுகிற சிப்பாய்களில் முதன்மையான சிப்பாய்கள் அண்ணாவின் தம்பிகள், கலைஞரின் உடன்பிறப்புகள். எனவே அந்த கடமை உணர்வை ஆற்றுங்கள். நிரந்தரமாக திராவிடம் ஆள வேண்டும், நிரந்தரமாக ஆரியம் வீழ வேண்டும். அதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என சொல்லி, ரிஷிவந்தியம் தொகுதியில 306 வாக்குச்சாவடியினுடைய களப்பணி நிறைவு செய்கிறேன். இந்த நிறைவுக்கு ஒத்துழைத்த நிர்வாகிகள் எல்லாம் பாராட்டி, இந்த அற்புதமான சூளாங்குறிச்சியிலே இவ்வளவு நேரம் செவிமடுத்து பெருமை சேர்த்த உங்களை, கழக உடன்பிறப்புகளை பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.